அதாவது உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து 3ஆம் இடம் அந்த இடத்துல மாந்தி கிரகம் என்றால் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, சகோதரம், அதே மாதிரி உங்களுக்கு தைரியம், வெற்றி ஆக இந்த 3 குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னால் அது 3ஆம் இடம். அப்படி அந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவா கெட்ட கிரகங்கள் மறைந்த இடத்தில் இருந்தால் வெற்றியை தரும் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மாந்தி என்ற குளிகன் 3ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுப்பார் என்று புலிப்பாணி சித்தர் தன்னோட நூல்ல சூட்சகமா எழுதியிருக்கார். ஆகவே கண்டிப்பா இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி பார்த்தீங்கன்னா சகோதரம், அதாவது இவங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாத்தையுமே அனுசரித்து கொண்டு போகக்கூடியவரா லைஃப்ல இருப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு தைரியம் என்று எடுத்துக்கொண்டால் மிக முரட்டுத்தனமான தைரியம், எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள், எதையும் துணிந்து சாதிக்கக்கூடியவர்களாக இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் கண்டிப்பாக இருப்பார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தி என்ன பண்ணுவார்னா மிக பெரிய அளவுல இவங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இவங்களுக்கு எந்த விதத்திலையுமே வெற்றி கிடைக்கும். இவங்க எந்த ஒரு தொழிலை செய்தாலோ இல்லை எந்த ஒரு விஷயங்களை செய்தாலோ கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து கண்டிப்பா அந்த லாபத்தை அடைஞ்சிருவாரு, அந்த வெற்றியை அடைஞ்சிருவார். இதுதான் இந்த மாந்தியோட ஸ்பெஷல். ஏன்னா இந்த மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்கள்லாம் தருவாருன்னு புலிப்பாணி சித்தர் தன்னோட நூல்ல மிக அற்புதமாக ஒரு குறிப்பை எழுதியிருக்கார். ஏன்னா இந்த மாந்தியை பத்தி எழுதின விஷயங்கள்ல புலிப்பாணி சித்தர் இந்த 12 பாவத்துல இருந்தா என்னென்ன பலன்லாம் தருவார்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுலயும் இந்த குறிப்பா இந்த 3ஆம் இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஒரு சூட்சமான பலனை சொல்லியிருக்காரு. ஆகவே இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாந்தி வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம். அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய 6 to 7:30 அந்த குளிகை நேரத்துல சனீஸ்வர பகவானை வழிபடுவதனால் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றிகள் எல்லாம் இன்னும் தேடி வரும்.